பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு பேசி வருகிறேன். துக்கம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா இழந்ததுனால துக்கம். எனக்கு அன்பானவர்களே, மனிதனுடைய துக்கத்தை மனுஷன் சொன்னா தான் தெரியும். ஆனால் சிலர் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடுவாங்க. உதாரணமாக பாருங்க, ஒரு தகப்பன் வீட்டில் துக்கமாக இருக்காருன்னா உடனே அப்பா ஏன் இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்காரு அப்படின்னு அம்மாட்ட கேட்குறோம். அம்மா சொல்லுவாங்க, நீ செஞ்ச நினச்சிட்டான் அப்படின்னாங்கன்னா உடனே நம்ம சைடு தப்பு இருந்தா, போய் அப்பா நான் தெரியாமல் பண்ணிட்டேன், இனிமேல் பண்ண மாட்டேன், சாரி அப்படின்னா அந்த துக்கம் மாறுது. அதே போல் ஒரு தாய் துக்கமாக இருந்தா அப்பாட்ட கேட்குறோம், என்ன அம்மா இன்னைக்கு என்ன சண்டை கிட்ட போட்டிங்களா, அம்மா எதுவும் சொன்னீங்களா, ஏன் ஒரு மாதிரி இருக்காங்க. இன்னைக்கு ஒரு பிள்ளை துக்கமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, அம்மாவும் அப்பாவும் மாற்றி மாற்றி என்ன உனக்கு, என் மனசில் என்ன பாரம் சொல்லு, எங்கிட்ட சொல்லாமல் யார்கிட்ட சொல்ல, எப்படியாவது அந்த துக்கத்தை மாற்றுவதற்கு. ஒருவேளை நம்ம யாராவது பார்க்க வராங்கன்னா துக்க முகத்தோடு வந்தால் கூட அவங்கள கவலைப்படாதீங்க, இப்படியே இருக்க போகிறதில்ல, நிச்சயமாக உங்கள் துக்கம் சந்தோஷமாகும்னு சொல்லி அனுப்புகிறோம். எனக்கு அன்பாருடைய ஆண்டவர் நமக்கு அப்படி தான் சொல்லியிருக்கார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தில் அடிக்கடி நீங்களும் நானும் படித்த ஒரு வசனம். எல்லாரும் எடுத்துக்கங்க, உங்கள் வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் சரி தேடி கையில் எடுத்து ஏசாயா 60ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை எல்லாரும் தேடி எடுத்துக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் சேர்ந்து பாடுமா? அல்லேலூயா. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். உண்மை உள்ளவனே, உண்மை உள்ளவனே, என்றும் நன்மைகள் செய்பவனே, என்றும் நன்மைகள் செய்பவனே. உண்மை உள்ளவனே, என்றும் நன்மைகள் செய்பவனே, என்றும் நன்மைகள் செய்பவனே. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். வாழ்க்கை, இந்த வாழ்க்கை பயணத்திலே வல் துணையாயிருப்பவரே. வாழ்க்கை பயணத்திலே நல் துணையாயிருப்பவரே. உன் வார்த்தையை நான் தேற்றி வளமாய் காப்பவரே. உன் வார்த்தையை நான் தேற்றி வளமாய் காப்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். மனிதர் ஐயா மனிதர் தோற்றும் போது உம்மில் மகிழ செய்பவரே.
அபிஷேகம் செய்பவரே உந்து ஆவியினால் தேற்றி அபிஷேகம் செய்பவரே என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். எல்லாம் எடுத்திருப்பீங்க. ஏசாயா தீர்க்கதரிசி 60:20 வாசிக்கிறோம். நம்ம பார்த்து சொல்லியிருக்கார், உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போம். மனுஷனுக்கு ஆண்டவர் ஆறுதலா கொடுத்த உன் துக்க நாட்கள் முடிந்து போன்றிருக்க. ஆனா அவர் துக்கமா இருந்தாருன்னு எழுதியிருக்க. அசட்டை பண்ணப்பட்டார். அழகா எழுதி வச்சிருக்கார். ஏசாயா 53:3 அவரை குறித்து நான் வாசிக்கும் போது அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரா. ஏன்னா நம்முடைய துக்கத்தை மாற்ற வந்தவர் ஏன் துக்கம் நிறைந்தவராக இருக்கணும்? ஏன்னா நம்ம பார்த்து சொல்றாரு, உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறுங்கிறாரு. முதல்ல நம்ம தியானித்தோம் மனதின் துக்கம். சில நேரத்தில் இழந்துட்டா அந்த துக்கத்தில் என்ன பேசுகிறோன்னே தெரியாது. அநேக நேரங்களில் பாருங்கள், நமக்கு பிரியமான ஒன்றை இழந்துட்டோம்னா, அல்லது பிரியமான ஒருவரை இழந்து நின்னோம்னா, அல்லது சில பொருட்களை இழந்து நின்னோம்னா அந்த துக்கம் ரொம்ப நாளைக்கு மனசில் இருக்கும். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஒரு அம்மா கண்ணு தெரியாதான்னு வீட்டில் உட்காந்துருக்கையில் அந்த குழந்தைய ஆட்டிக்கிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. ஏன்னா அந்த குழந்தை சின்ன குழந்தை, ஒரு 8 மாதம் இல்லை 9 மாதம் இருக்கும். இதை தொட்டில் ஆட்டினேன்னா அழுகாமல் இருக்கும். சும்மா தானே உட்காந்துருக்கப்பா, இந்த தொட்டில் ஆட்டிக்க. நான் வீட்டில் போய் சமையல் வேலை பார்க்குறவ, கொஞ்சம் போய் இன்றைக்கி விசேஷ வீடு வேலை பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லி குழந்தைய விட்டுட்டு போனாங்க. நானும் அதை அழுகும்போது தொட்டில் ஆட்டினேன். கொஞ்ச நேரம் கழித்து அந்த குழந்தை அழுகே இல்லை. நானும் தொட்டில் ஆட்டவும் இல்லை. அவங்க வரும்போது மணி 1:30-2 இருக்கும். காலையில் ஒரு 11 மணிக்கு போனவங்க. வந்தவுடனே குழந்தை அழுச்சா. நாங்கள் முதல்ல அழுச்சு ரொம்ப நேரம் கத்திக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் சத்தம் இல்லை, தூங்கிடுச்சு, நல்லா தூங்கிடுச்சுட்டேன். ஆனால் அந்த குழந்தைய தூக்கும்போது அந்த பிள்ளை செத்து இருந்துச்சு. எனக்கு தெரியாது, அதுக்கு கீழே அந்த குழந்தை தொட்டிலுக்குள்ளே ஒரு விஷத்தேள் இருந்து அந்த குழந்தைய கொட்டி அப்படியே அந்த விஷம் ஏறி செத்து போச்சு. ஆனால் அந்த துக்கம் எனக்கு ரொம்ப நாள் மனசில், ஐயோ இந்த குழந்தைக்கு இப்படி நம்ம ஆட்டிக்கிட்டு இருக்கும்போது இப்படி ஆகிப்போச்சே, என்னால் ஒன்றும் செய்யவும் முடியாது. ஆனால் அந்த துக்கம் என்னை வாட்டியது. சில நேரங்களில் துக்கம் மனுஷனுக்கு தாங்கனா துக்கம், தஸ்மீன் டஸ்பேர் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறோம். தாங்கனா துயரம், ஆங்கியூஷ், டஸ்பேர் என்றெல்லாம் பல மீனிங் இங்கிலீஷில் இருக்கிறது. சிலருக்கு துக்கம் வந்துருச்சுன்னா ஆண்டவரை கூட வெறுத்து தள்ள சொல்லும். உதாரணமாக ஐயா டிஜிஎஸ் ஐயாவுடைய மகள் இறக்கும்போது அவரே சொன்னது, என்ன ஊழியம் பண்ணி எத்தனை தேசங்களுக்கு ஓடி ஓடி ஊழியம் பண்ணேன், ஐயோ என் துக்கத்தை யார்கிட்ட தீர்க்க முடியும்? அப்போ தான் ஒரு ஐயா பாஸ்டர் வந்தார். அவர் பிரசங்கம் பண்ணார். யோபு 33:13 பிரசங்கம் பண்ணார். அவர் தம்முடைய செயல்கள் எல்லாவற்றையும் குறித்து காரணம் சொல்லவில்லை என்று நீர் அவருடைய வழக்காரரு. நம்ம அவர்கிட்ட கேட்க முடியுமா? ஏன் எடுக்கிறீங்க, ஏன் கொடுக்குறீங்க கேட்க முடியுமா? எல்லாத்துக்கும் அவர் நம்மகிட்ட என்ன செய்ய மாட்டார், காரணத்தை சொல்ல மாட்டார். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. அவரும் சொன்னார், ஆமாம் கொடுத்தார் எடுத்தார். யோபு சொன்னானே, கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கொடுக்கும்போது என்ன சந்தோஷமாக இருக்குமோ, எடுக்கும்போதும் நம்மால் அதை விட்டுற முடியுதா? சில நேரங்கள் அந்த துக்கத்தில் அநேக நாள் நம்ம சோர்ந்து போயிடுறோம். ஒரு சமயத்தில் பாருங்க, துக்கமே இல்லை, யாரும் சாகலை. 1 சாமுவேல் 30 ஒரு சமயத்தில் தாவீதோடு ஒரு கூட்டம் சேர்ந்தது. சமூகத்தில் ஒடுக்கப்பட்டவர்கள், கடனை திரும்ப செலுத்த முடியாதவர்கள், இன்னும் சொல்லப்போனால் ஐயா ஒரு கூட்டம் 600 பேர் அவனோட சேர்ந்தாங்க. 3 விதமான மக்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், கடனை திரும்ப செலுத்த முடியாத, சமூகத்தில் தள்ளப்பட்டவங்க, இப்படி 3 விதமான கூட்டம் 600 பேர் சேர்ந்து சிக்லாகுக்கு வந்தாங்க.
சிக்கலாக வந்து சேர்ந்து கொஞ்ச நேரம் போயிட்டு வெளியே போயிட்டு வர்றதுக்குள்ள வீட்டில் இருக்கிற உறவுகளை காணோம், சொந்தங்களை காணோம், தன்னுடைய வச்சிருந்த பொருட்கள் உடைமைகள் எல்லாம் போயிடுச்சு. நகரமே சுட்டரிக்கப்பட்டிருந்தது. வாசிங்க பார்க்கலாம் 1 சாமுவேல் 30:1-2 தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேருகிறதற்குள்ளே யாராரு 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். முறுமுறுக்கிறவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோடு கூடிக்கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனானான். இந்த பிரகாரமாக ஏறக்குறைய 400 பேர் அவனோடு இருந்தார்கள். 400 பேர் அவனுக்கு வந்தா அவன் தலைவரானான். இப்படி வந்திருக்கும் போது சிக்லாகுக்கு வந்து சேர்றதுக்குள்ள எல்லாம் போயிடுச்சு. அப்ப எப்படி அழுவோம்? எல்லாம் இழந்துட்டோம்னா யார்கிட்ட சொல்லி அழ முடியும்? வாசிக்க பார்க்கலாம். வருகிறதற்குள்ளே அவர்கள் எல்லாம் தென்புறத்து சீமையில் அமலேக்கியர் என்ற ஒரு இனத்தவர் வந்து என்ன செஞ்சுட்டாங்க? கொள்ளையிட்டு அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாகின் மேலும் விழுந்து சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டெரித்து, கொள்ளையடிச்சிட்டு போனாலும் பரவாயில்ல, சுட்டெரிச்சிட்டு போயிட்டான். அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்கள் பெரியவர்கள் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல், அதுலதான் ஒரு பெரிய காரியம், யாரையும் கொல்லல, அவர்களை பிடித்துக் கொண்டு வந்த வழி அவர் வழியே போய்விட்டாங்க. தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது இதோ அது அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகள் குமாரர் தங்கள் குமாரத்திகள் சிறைப்பிடித்துக் கொண்டு போகப்பட்டார்கள் என்று கண்டார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு கூட பலன் இல்லாத மட்டும் சத்தமிட்டு அழுதார்களாம். ஏன்னா துக்கத்தில் அழுகிறோம். அநேக நேரங்களில் துக்கம் மனுஷனை வந்து தொண்டை அடைக்கும்பாங்க. அழுகிறது கூட பலன் இல்லாமல் போகிறதுக்கு அளவுக்கு சத்தமிட்டு அழுதார்கள். இன்றைக்கு ஒரு வேளை நாம் ஏதாவது ஒரு சின்னதை இழந்தால் என்ன செய்வோம்? உட்காந்து புலம்புவோம், துக்கப்படுவோம். நியாயம். மனுஷ வாழ்க்கையில் துக்கம் உண்டு, உபத்திரம் உண்டு. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டுன்னு சொன்னார். உபத்திரங்கள் வரும்போது நாம் கலங்குகிறோம். யூத ஜனத்துக்கு அழிவுன்னு தெரிஞ்ச உடனே மொர்தெக்காய் அங்கேருந்து சொல்கிறான், எஸ்தர் மேலே அப்படி புலம்பிட்டு வாரான். 4ஆம் அதிகாரத்தில் எல்லா இடங்களுக்கும் அனுப்பப்பட்டு விட்டது. சூசான் அரண்மனையிலிருந்து அனுப்பப்பட்டு விட்டது நகரெல்லாம். ஏன்னா இத்தனாம் தேதி இத்தனாம் மாதம் யூதரை அழிக்கிறதுக்கு தேதி குறிப்பிட்டு போயிடுச்சு. அந்தந்த பாஷையில் அந்தந்த பயிற்சியில் எல்லாம் அனுப்பிச்சாச்சு. ஆனால் மொர்தெக்காய் இங்கேருந்து அலறிக்கிட்டு வாரான். தலையில் புழுதி அள்ளி போட்டுக்கிட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் அப்படி கிழிஞ்சு விட்டு அலறி கொண்டு வருகிறான் நகரத்தின் வீதியிலே. எப்படி அலறி கொண்டு வருகிறான்? வாசிக்க பார்க்கலாம். நடந்த யாவற்றையும் மொர்தெக்காய் அறிந்தபோது தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்துடனே அலறிக்கொண்டு ராஜாவின் அரண்மனை வாசல் முகப்பு மட்டும் வந்தான். பாருங்க, ஒருத்தன் துக்கத்தோட ராஜா அரண்மனைக்கு வர அனுமதிப்பு உண்டா? ஆனால் அலறிக்கொண்டு வருகிறான். ஏன்னா தாங்கோட துயரம். மனித வாழ்க்கையில் ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டா கண்ணீர் விட்டு அழுகிறோம். சில நேரம் அழுகிறதுக்கு எதுக்குன்னு தெரியாமல் கூட அழுவோம். இங்கே பார்க்கிறோம், எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறவன் அழுதான். ஒரு நகரம் அழிய போது, ஒரு தேசம் அழிய போது, ஒரு இனமே அழிய போதுங்கும் போது யூதர்களே அழிக்கப்பட போகிறாங்களே ஒன்று. மொர்தெக்காய் அலறிக்கொண்டு வீதி நடுங்க ஒரு கிறுக்க பைத்தியக்காரன் மேலே அலறி கொண்டு வரான். ஏன்னா தேசத்துக்காய் தன் ஜனத்திற்காய் திறப்பில் நிற்கிறவன் அலறி கொண்டு வருகிறான். அங்கேருந்து எஸ்தர் பார்க்குறான், அரண்மனைக்கு வந்திருக்கானே, ஐயோ அவருக்கு ட்ரெஸ்ஸை கொடுத்து விடுறான். அவன் அதை வாங்கலை, புதிய ஆடைகளை கொடுத்து வரான். ஏன்னா ராஜா அரண்மனைக்கிட்ட அப்படி வரக்கூடாது. அவனுக்கு போய் ஆடையை கொடுங்க, மொர்தெக்காய்க்கு அறிவிக்க போய் சொல்லுங்க. ஆனால் அவன் தான் கேட்கல. அவன் சொல்கிறான், உன்னை எதுக்கு ஆண்டவர் கொண்டு வந்து உயர்த்தி வச்சார் தெரியுமா? அனாதையா இந்த பூமிக்கு வந்தவன் வரும்போது உன்னை கொண்டு ராஜாத்தி ஆக்குனார. எதுக்கு?
இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியாக இருக்கும்படிக்கு உனக்கு இந்த மேன்மை கொடுக்கப்பட்டிருக்கலாம். ஏன்னா நம்ம மேன்மை கொடுப்பது எதுக்கு? ஆண்டவருக்கு எதையாவது செய்கிறது தான். இன்னைக்கு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா சரி, தான் வேலையில் இருக்க ஸ்தலத்து கூட அதில் ஏதாவது ஒரு 10 பேருக்கு சொல்ல முடியுமான்னு பார்ப்பாங்க. எனக்கு அன்பானவர்களே, ஒரு டாக்டர் இருந்தார். அவர் எப்போ ஆஸ்பத்திரி தோக்குனாலும் எல்லாரையும் கூப்பிட்டு ஜெபம் பண்ணிட்டு தோக்குவார். கவர்மெண்ட்டில் சர்ஜன், அதனால் அவர் வேறு ஒன்றும் செய்ய முடியாது. அவர் எல்லோரும் ஜெபம் பண்ணி தான் செய்வார். அதில் ஒருத்தன் யாரோ மொட்டை கடிதாச்சு போட்டான், இவர் எப்போ வந்தாலும் ஜெபம் பண்ணார்னு. கடைசியில் இடம் மாற்றி ஒவ்வொரு இடமா அவரை மாற்றி போடுவாங்க. ஆனால் அவர் என்ன செய்வார்? கவலைப்படுறதே கிடையாது. ஐயா சாது செல்லப்பா ஒரு நாள் கேட்டாராம். இப்போ அவர் இல்லை, அவர் சொன்ன சாட்சி அது. அவர் கேட்டாராம், பிரதர் பிள்ளைகள்லாம் எங்கே? ஹாஸ்டலில் படிக்கிறாங்க. ஏன் பிரதர் இங்கே வச்சு படிக்க வைக்கலாம்ல? ஒன்றும் இல்லை பிரதர், நான் போகிற இடத்துல சும்மா இருக்க மாட்டேன், காலையில் ஜெபம் பண்ணிட்டு தான் ஆரம்பிக்கணுமே. அது சிலருக்கு பிடிக்காது, என் மேலே மொட்டை படித்து போனால் இதோட 10-13 இடம் மாற்றிட்டாங்க, பிள்ளைய படிப்பு கெட்டு போகும்ல. அதுக்காக தான். ஏன் பிரதர் இப்படி செய்றீங்க, நீங்கள் அதை செய்யாமல் இருக்கலாம்ல. ஏன் பிரதர் இவ்வளவு பதவியை கொடுத்து, அறிவை கொடுத்து, சம்பளத்தை கொடுத்து, நம்மளை உண்டாக்கி வச்சு, நல்ல இருக்க இடம், உண்ண உணவு, உடுக்க உடையெல்லாம் கொடுத்துருக்கார். கத்தருக்காய் எதையாவது செய்யலைன்னா என்ன பிரதர் பிரயோஜனம்னாலும்? மேன்மையை எதுக்கு கொடுக்கிறார் ஆண்டவர் நமக்கு தெரியணும். எஸ்தர் ராஜாத்தி அனாதையாய் வந்தவள், தன் தகப்பனை கூட இல்லை, வளர்ப்பு தகப்பன் இருக்கிறவன். ராஜாவின் முற்றத்தில் நின்று எஸ்தருக்கு என்ன சம்பவிக்குது காத்து கொண்டிருந்தவன் மொர்தெக்காய். இந்த மொர்தெக்காய்க்கு தெரிஞ்ச உடனே அலறிக்கிட்டு வரான். அலறிட்டு வரும்போது நடக்கிறத பாருங்க. திரும்ப அந்த 5ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. அப்பொழுது எஸ்தர் தன் பணிவிடைக்கென்று ராஜாவினால் நியமித்திருந்த அவருடைய பிரதானிகளில் ஒருவனாகிய ஆத்தாக்கை அழைப்பித்து காரியம் என்ன அதன் முகாந்திரம் என்ன என்று அறியும்படி மொர்தெகாயினிடத்தில் விசாரிக்க அவனுக்கு கட்டளையிட்டாள். அப்படியே ஆத்தாகு ராஜாவின் அரண்மனை வாசலுக்கு முன்னான பட்டண வீதியில் இருக்கிற மொர்தெகாயினிடத்தில் புறப்பட்டு போனான். அப்பொழுது மொர்தெகாய் தனக்கு சம்பவித்த எல்லாவற்றையும் யூதரை அழிக்கும்படி ஆமான் ராஜாவின் கஜானாவுக்கு எண்ணி கொடுத்த என்று சொன்ன பணத்தொகையை பற்றியும் அவனுக்கு அறிவித்து மன்றி யூதர்களை அழிக்கும்படி சூசானில் பிறந்த கட்டளையின் நகலையும் அவனிடத்தில் கொடுத்து அதை எஸ்தருக்கு காண்பிக்கும்படி சொன்னான். இந்த நகலையும் கொண்டு காமி, அழிய போறோம். ஏன்னா ஜனத்திற்காய் ஏங்கி நிற்கிற இன்னைக்கு மக்கள் இருக்கா? என் ஜனமே மனதிரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. என் ஜனமே மனதிரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதம் இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதம் என் ஜனமே மனதிரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. நினைத்து அந்த சிலுவையிலே தாகம் உன்னை நினைத்து அந்த சிலுவையிலே தாகம் மகனே, உன்னை ரட்சிக்க நம்ம பாவம் மன்னிக்க, உன்னை ரட்சிக்க பாவம் மன்னிக்க தன்னையே பலியாக்கினார். இறுதி காலம்
வந்தாச்சு இன்னமும் தாமதம் தேசத்துக்காக துக்கப்படுறவங்க இன்னைக்கு எத்தனை பேருங்க? இன்னைக்கு ஒவ்வொரு இடங்களில் தேசத்துக்காய் ஜெபிப்போன்னு உட்கார்றாங்களே அநேகருக்கு. ஆமாம், தேசத்துக்காக என்ன ஜெபிக்கணும்? தேசம் அழிஞ்சால் நாமளும் அழிஞ்சு போவோம், மறந்துடக்கூடாது. அதனால தான் இங்கே சொல்கிறான், எஸ்தருக்கு சொல்கிறாரு, இந்த நகலை பாரு, சூசானில் பிறந்த கட்டளையை பாரு, அவன் எண்ணி கொடுப்பேன்னு சொன்ன கஜானா வெள்ளி எவ்வளவு எல்லாம் விவரமாக சொல்லி அனுப்புகிறான். சொல்லி அனுப்புறதுக்கு முன்னாடியே அவனுக்கு வீதியில் அலறிக்கிட்டு வரான். ஏன்னா துக்கம். ஐயோ ஜனம், என் ஜனம் அழிந்து போகிறதே, என் ஜனம் பாவத்தில் மாழ்கிறதே பாடுனாங்கள்ல. அநேக இன்னைக்கு நேரங்களில் ஜனத்தை குறித்த கரிசனை இன்னைக்கு இருக்கணும், தேசத்தை குறித்து கரிசனை இருக்கணும். ஆண்டவர் துக்கம் நம்ம பற்றி தான். அவருக்கு ஆனால் என்ன துக்கம்? சிலுவையில் அறைய போகிற அதுக்கு தான் வந்தேன் பாரு. அவரை அடித்து கொண்டு போனால் சரி, அப்பவும் பேதுருவையும் காட்டி கொடுக்க போகிற யூதாசையும் பார்த்து சிநேகிதன் இருப்பார், அவனை பார்த்துக்கிட்டு இருப்பார். ஏன்னா அதுக்கு தான் அவர் வந்தார். இந்த பூலகத்துக்கு இறங்கி வந்ததே எதுக்கு? ஐயா, மனுஷனுக்காக, மனுஷனுடைய அக்கிரமங்கள் மீறுதல்களை நமக்கு உண்டாக்க சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அடைவதற்குத்தான் அந்த கேடு அளந்தார், அதலத்தில் தோன்றினார். அப்போ அவர் துக்கமுகமாக இருக்கேன்னு சொல்கிறாரு. எதுக்காக? இன்னைக்கு பாருங்க, மொர்தெக்காய்க்கு துக்கம் சரி, எஸ்தர் உள்ள இருக்கா தெரியாது. தெரிஞ்ச பிறகு அவளும் துக்கம் கொண்டாள். ஆண்டவரிடத்தில் போய் உபவாசித்து ஜெபித்து ராஜாவிடத்தில் போகிறாள். ஏன்? அந்த துக்கம் சந்தோஷமாய் மாறுவதற்கு ராஜாவிடத்தில் போகும்போது பொற்செங்கோல் நீட்டப்பட்ட போது யூத ஜனத்தின் காரியமே மாறுதலாய் முடிந்தது. தொலைக்காட்சியில் பார்க்கிறேன் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்களே, மனதின் துக்கம் மட்டுமல்ல, தேசத்தின் துக்கம். தேசத்துக்கு வரப்போகிற காரியத்தை குறித்து நீங்களும் நானும் ஜெபிக்காமல் இருந்தா யார் திறப்பில் நிற்க? அதான் எசேக்கியேலில் வாசிக்கிறோம் 26-28 சுவரை அடைக்க ஒருவனை தேடினேன், ஒருவனையும் காணேன். திறப்பில் நிற்க ஒருவனை தேடினேன்கிறார். திறப்பில் யார் நிற்பா? தொலைக்காட்சி பார்க்கிற நீங்கள் ஒரு வார்த்தை இதுக்காக ஜெபம் பண்ணுறீங்களா? இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வரணும், இதுக்காக ஜெபம் பண்ணுறீங்களா? ஒவ்வொரு நாளும் தொலைக்காட்சி கட்டணமே 4000 ரூபா, ரெக்கார்டிங் சேர்த்து நான் 5 ரூபா வந்துடும். 30 நாள் வரணும், இதுக்காக ஜெபிங்க. எங்கள் சபை எப்போ டைம் கிடச்சா வந்து பாருங்கள். 2 கண்ணும் தெரியாத மக்கள், நல்ல வேலை இல்லாத மக்கள், இவங்க மத்தியில் அப்போ ஏன் பிரதர் இவ்வளோ சிரமப்பட்டு சபை நடத்துறீங்க? இந்த ஆத்துமாக்களை ரட்சிக்கப்படணுமே, இவர்களும் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போய் சேரணுமே. திருநெல்வேலியில் ஒரு சபை, மதுரையில் ஒரு சபை, வந்து முடிஞ்சால் எப்பமா பாருங்கள். கர்த்தர் ஏவினால் நீங்களும் ஒரு நாள் நிகழ்ச்சி தாங்கலாம். இந்த பார்வையற்ற மக்களுக்கு நல்ல உணவு கொடுக்க, உடை கொடுக்க, ஊன்றுகோல் கொடுக்க, எல்லா ஞாயிறும் சாப்பாடு கொடுத்து அனுப்புகிறோம். அவங்கள கூட்டிகிட்டு வர்றதுக்கே மாதம் 20,000 ரூபா வேனுக்கு மட்டும் வாடகை செலவழிக்கிறோம். வந்து பாருங்கள். கர்த்தர் ஏவினால் நீங்களும் தாங்க. ஒருவேளை ஆண்டவர் யாரையா கொண்டாந்து ஒரு புது வேனை கொடுக்க வச்சார்னா, அடையாப்பா மாதத்துக்கு 20,000 ரூபா வச்சா வருஷத்துக்கு 2,40,000 ரூபா. இந்த ஊழியத்தில் எப்போ அவங்கள நினச்சிக்கிட்டே இருக்க மாட்டேருக்கும். ஆண்டவர் அதை வைக்கணும். நீங்களும் அதற்காக ஜெபிங்க. இப்போ கூட சகோதரிகள் வயதானவங்க தங்குறதுக்காக ஒரு இடம் கட்டுமானப்பணி செய்ய போகிறோம். அதற்காக ஜெபித்தும் காத்திருக்கிறோம். ஒரு சதுரடி 2,300, ஒரு 800 சதுரடியாக கட்டணும்னு ஆசை. ஏன்னா வயதான 2 கண்ணு தெரியாமலே எத்தனை பேர் வச்சுக்கிற விரும்புறதில்லை. அவர்களையும் வைக்க வேண்டும். நேற்றுலாம் ஒருத்தர் வந்தார், 60 வயசு, திருநெல்வேலிக்கு வந்தார். எங்கோ இல்லை, மதுரை திருப்பரங்குன்றத்துலேருந்து வந்தார். கொண்டு வந்து விட்டுட்டு போகிறாங்க. 2 பேரும் கேட்டால் பெரியப்பா, சித்தப்பா, எல்லா அப்பாவும் இருக்காங்க. ஆனால் கண்ணு தெரியாமல் போயிடுச்சு, பார்க்க முடியாது. இப்படிப்பட்ட மக்களையும் பராமரிப்பதற்கு ஆண்டவரை நீங்களே எழுப்பித்தரணும். ஜெபம் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5க்குள்ளே சொல்லலாம். சிலர் கேட்பீங்க, பிரதர் நாங்கள் உதவி செய்யணுன்னா எப்படி? இதில் எப்படி வர்றது? நாங்கள் தூரத்தில் இருக்கோம். இதில் 2 ஃபோன் நம்பர் இருக்குது. 2ஐயும் பாருங்கள். ஜிபே உண்டு, ஃபோன்பே உண்டு. கணக்கு வைக்கிறவங்க என்கிட்ட கேளுங்க, அதுக்கும் தனி நம்பர் உண்டு, அக்கௌண்ட் உண்டு, தரேன். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு போஸ்டல் வழியாக தொடர்புலன்னா அதுக்கும் போஸ்ட் அக்கௌண்ட் உண்டு.
36, 35, 80, 88, 89, 63. 36, 35, 38, 89, 63. இந்த நம்மளே தொடர்புலாம். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த மனமகிழ்ச்சியான நாளிலே துக்கம் எதினால்? மனித வாழ்க்கையில் பலவித துக்கங்கள் உண்டு. வார்த்தையினால் துக்கங்கள் உண்டு. சிலர் சொல்லுகிற சொல்லினாலே துக்கம் உண்டு. ஆனால் சர்வ வல்லவர் துக்கமுகமாய் இருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. ஏன் ஐயா? மனித துக்கங்களை குறித்து வரிசையாக தியானித்து வர்றோம். முதல்ல சொன்ன மனதின் துக்கம். இப்போ ஒன்றை இழந்துட்டா புலம்பி அழுகிறோம். ஒரு அழிவு வரப்போகிறது என்றால் துக்கித்து புலம்புகிறோம். ஆண்டவர் நமக்காக துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவேன் என்று சொன்னவர், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னவர், ஏன் அவர் துக்கமுகமாக இருந்தார்? பல காரியங்கள் உண்டு. தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க. கர்த்தர் ஏவினால் நீங்களும் தொடர்பு கொள்ளலாம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளில் யார் யார் என்னென்ன துக்கத்தோடு, மனவேதனையோடு, சஞ்சலத்தோடு, பலவிதமான பாடுகளோடு அமர்ந்திருக்கிறார்களோ, வியாதியின் கொடுமையோடு படுத்து துக்கமுகமாக இருக்கிறார்களோ, வறுமையினாலே துக்கம், தங்களுக்கு அன்பாலே இழந்த துக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் துக்கத்திலிருந்து விடுதலை கொடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னீரே, அந்த வார்த்தை ஒவ்வொருவருக்கும் நிறைவேறட்டும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. இன்றைக்கும் இந்த நேரத்தில் தங்களுக்கு அன்பால இழந்து தவிக்கிற ஆறுதலற்ற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஆஸ்பத்திரியில் வச்சிருக்கோம், ஐயோ ஐசி வார்டில் இருக்காங்க, என்ன செய்தி வருமோன்னு பயத்தோடு இருக்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். நோயின் கொடுமையினால இன்னும் எத்தனை நாள் இருக்க போறேன்னு சொல்லி துக்கத்தோடு இருக்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய கண்ணீர் கவலைகள் மாறட்டும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 98421819117, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.